இந்த பதிவு திக் திக் திகில் கதையில் மேரிசானோட எபிசோட் 4. கதவை நீக்கிறா. அவங்க அம்மாவை பார்த்ததும் லீ ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நடந்ததெல்லாம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் விவரமாக சொல்கிறா. ஆனால் அம்மாவும் அப்பாவும் நீ மேரிஜானை ரொம்ப மிஸ் பண்ணுற, அதுதான் உனக்கு இது மாதிரிலாம் பிரம்மையெல்லாம் வந்திருக்கு, நீ அதையே மேரிஜானையே நினச்சிட்ருக்காத, அமைதியை போய் படுத்து தூங்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு டிசம்பர் 16 எனக்கு காலையிலேயே மீட்டிங் இருக்குது, நான் நேரமாக போய் ஆகணும் ஆஃபீஸுக்கு, தயவு செஞ்சு அம்மாவும் பொண்ணும் லேட் பண்ணாமல் அமைதியாக படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தேதியை கேட்டதும் லீக்கு உடனே பதட்டம் ஆயிடுது. அப்பாட்ட திரும்பி, அப்பா இன்னைக்கு என்ன தேதி? நாளைக்கு டிசம்பர் 16னா இன்றைக்கி டிசம்பர் 15 தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வாயே எலும்புல. அவங்க அப்பா இப்படியே நின்றுட்டுருக்காம அமைதியாக போய் படுலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லீ அவள் அறைக்கு படுத்துக்கிறா. ஏதேதோ எண்ணம்லாம் அவளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவளுக்கு ஜன்னல் ஓரமாக யாரோ போகிற மாதிரி, அவள் அறையின் ஜன்னல் ஓரமாக ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி அவளுக்கு தெரியுது. உடனே அறையில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அவள் ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று வலதுபுறம் இடதுபுறம் பார்க்குறா. யாருமே இல்லை. நமக்கு பிரம்மை இல்லை அப்படிங்கிறத விட இப்போ அவளுக்கு அந்த டிசம்பர் 15ங்கிற தேதி ரொம்பவே அவளை இது பண்ணிகிட்ருக்கு. அந்த டிசம்பர் 15 பற்றி அவள் யோசித்து பார்க்குறா. மேரி ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணுற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான பொண்ணு மேரி ஜான் இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கா. 2 பேரும் கேஜியிலேருந்து எல்லாம் ஒன்றாவே படிச்சுட்ருக்காங்க, 6th 7th வரைக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவளும் மேரி ஜானும் பிரிக்க முடியாத ஒரு நல்ல தோழிகளாக இருந்தாங்க. மேரி ரொம்ப சிட்டி பொண்ணு. அமைதியாக இருந்த லீயை சுட்டியாக மாற்றினது மேரி தான். 2 பேரும் இரட்டை பிரிவுகளான்னு கேட்குற அளவுக்கு 2 பேர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்க கிளாஸுக்கு புதுசாக அட்மிஷன் ஆகி வந்த ஒரு பொண்ணு தான் ஜான்சிக்கு மேரி ஜான்னா ரொம்ப பிடிக்கும். மேரி ஜானும் ஜான்சியும் பக்கத்து வீட்டுகளும் நண்பர்களாகவும் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து வீட்டு பாடங்கள் செய்கிறது, இது மாதிரி ரொம்பவும் ஒற்றுமையாக நிறைய நேரங்களை செலவிட ஆரம்பித்தாங்க. அது லீக்கு பிடிக்கல. லீ ஒரு நாள் மேரி ஜானை கூப்பிட்டு, மேரி இப்போல்லாம் நீ என் கூட நிறைய நேரம் செலவிடுறதே கிடையாது, எப்போவுமே நீ ஜான்சி கூடவே இருக்க, எனக்கு பிடிக்கல அது அப்படின்னு சொல்லி லீ சொல்கிறா. அதுக்கு மேரி சொல்கிறா, இல்லை இல்லை லீ, நீ அப்படி நினைக்காத, ஜான்சி என் பக்கத்து வீட்லேயே குடியேறி இருக்கா, அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டு பாடம் செய்கிறோம், அதை பற்றி நிறையா நாங்கள் கலந்துரையாடுறதுனால உனக்கு நான் அவ கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ எப்போவுமே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி மேரி சொல்கிறா. இருந்தாலும் லீ ஓகேன்னு சொல்லி அப்போதைக்கு சமாதானம் ஆகிடுறான். டிசம்பர் 15 வருது. டிசம்பர் 15 மேரிக்கு பிறந்த தேதி. மேரி ஜானோட பர்த்டே அப்படின்னாவே அவங்க பயங்கர தடல்படலான விருந்து இருக்கும். ஜான் அவளோட அப்பா பெரிய விருந்து கொடுப்பார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அப்படித்தான் லீயோட ஃபேமிலியும் வருஷம் வருஷம் போவாங்க. லீயும் மேரி ஜானும் எப்பவுமே சேர்ந்து அவங்க பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பள்ளியில் அவள் கிளாஸில் படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பர்சனலாக நீ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் என் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லி மேரி ஜான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறான். ஆனால் லீயை இன்வைட் பண்ணவே இல்லை. லீக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வருஷம் நம்ம தானே மேரி ஜானுக்கு போய் பர்த்டே டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், அதனால நம்ம போய் அவள் கூப்பிடாட்டி என்ன, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம போய் டெக்கரேட் பண்ணுவோன்னு முடிவுக்கு வரா. அதே மாதிரி ஈவினிங் அவளும் பார்ட்டிக்கு போகிறான். அவளே எல்லா வேலையும் எடுத்து செஞ்சிட்ருக்கா. இதையெல்லாம் பார்த்த ஜான்சி லீ காதில் விழுகுங்கிறத எதிர்பார்க்காம மேரிட்ட சொல்கிறா, உன்னைய லீயை இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியும் நீ லீயை இன்வைட் பண்ணியிருக்கில்ல மேரி, இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையான்னு ஜான்சி கேட்குறா. அப்போ மேரி சொல்கிறா, நான் அவளை இன்வைட் பண்ணவே இல்லை, அவளாக இன்வைட் பண்ணாமே வந்திருக்கா, ஷேம்லெஸ் ஃபெல்லோ, அவள் கொஞ்சம் கூட இன்வைட் பண்ணாத இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது கூட அவளுக்கு தெரில அப்படின்னு சொல்லி ஜான்சிட்ட பேசுகிறத லீ கேட்டுறா. லீனால் அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. இதை கேட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சிடுறாங்க, இன்வைட் பண்ணாமையே வந்திருக்காங்கிறத. அந்த அவமானத்தை லீனால் தாங்கிக்கவே முடியல. உடனே பார்ட்டியிலேருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடிடுறா. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா அப்பா 2 பேரும், ஏன் பார்ட்டியிலேருந்து நீ பாதியிலே வந்துட்ட, ஜான் அங்கிள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லீ சொல்கிறா, இது மாதிரி நடந்துச்சு, ஜான்சியும்
மேரியும் பேசிட்டு நான் கேட்டேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா அம்மா சரி குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிறது தானே சரி விடு சரியாயிடும்னு சொல்லி பெரியவங்க கழகம் அவங்க சமாதானப்படுத்திடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஜான்சிக்கு அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி மறுபடியும் வேற ஒரு ஊருக்கு மாறுதலாக போகிறாங்க. அப்போ மேரினால் ஜான்சி விட்டு பிரியவே முடியல. ஜான்சிகிட்ட போய் நீ மாறி போனதும் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நான் எப்பவுமே உனக்கு நான் கால் பண்ணுவேன்